இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தியா குழந்தை ஸ்கூலுக்கு போய் யாரோ தெரியாதவங்க அவகிட்ட போய் சொல்லி அவள அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அவ ஏதோ ஆபத்துல மாட்டி இருக்கா மாமா. அதான் வெற்றி அவளை தேடி போயிருக்காரு. அவ ஆபத்துல மாட்டிக்கிட்டாளா இல்ல நீ ஏதாவது திட்டம் போட்டு என் புள்ளைய மாட்டி விட்டுருக்கியா? இங்க பாருடி, அவன் மட்டும் வீட்டுக்கு வந்து நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, அப்ப இருக்கு உனக்கு. அப்புறம் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க முடியாது. அபிராமி, டே கதிரு. அப்பா ஃபோன் பண்ணி அவன் எங்க போனா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு, விசாரிப்போம். சரிங்கப்பா. சரி. ஏன் எனக்கு இவ்ளோ சோதனை கொடுக்கற? நான் என்ன தப்பு பண்ண? பிறந்ததுல இருந்தே ராசி இல்லாதவங்கிற அவ பேரோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட எனக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. என் வாழ்க்கையில சந்தோஷங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாதப்பதான் தியா என் வாழ்க்கைக்குள்ள வந்தா. அவளால மட்டும்தான் என் வாழ்க்கையில சந்தோஷமும் நம்பிக்கையும் வந்துச்சு. அவ வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தானே, சந்தோஷமா இருக்கணும். அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நான் இப்போ உன்கிட்ட மடி பிச்சை கேக்குறேன். என் பிள்ளையையும் என் புருஷனையும் எப்படியாச்சும் காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துரு. அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது தாயே. இந்த உலகம் என்ன ராசி இல்லாதவன்னு முத்திர குத்திக்கிட்டே தான் இருக்கு. அந்த வேதனை வலி எல்லாம் என்னோடவே போகட்டும். ஆனா அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் தாயே. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. தயவு செஞ்சு என் புருஷனையும் என் பிள்ளையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியம் பாரு. இளங்கோ, ஏதாவது விசாரிச்சு பாத்தீங்களா? ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதா? அண்ணி, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆனா யாருமே வரலன்னு தான் சொல்றாங்க. அண்ணி, சொல்ல மறந்துட்டேன். அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல? தெரியும். அவர்கிட்ட தான் அண்ணன் கடைசியா பேசியிருக்காரு. என்ன சொல்றீங்க? அதாவது கடைசியா அந்த டோல்கேட் ஏரியா கிட்ட இருந்து அண்ணன் அவர்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னாரு. அங்க போய் நம்ம விசாரிச்சோம்னா அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் தெரிய வாய்ப்பு இருக்கு அண்ணி. சரி வாங்க, உடனே போலாம். வா அஞ்சலி. அண்ணி, நீங்க இங்கே இருங்க. உங்களுக்கு அலைச்சல் எதுக்கு? நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஏதாவது அண்ணனை பத்தி க்ளூ கிடைச்சதும் நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றோம். அப்புறம் நீங்க வாங்க. இல்ல, நானும் அவங்க கூட வரேன். அக்கா அக்கா, அவங்க 2 பேரையும் பார்க்காம என்னால இருக்க முடியாது. என் பொண்ணு எங்க எப்படி இருக்காளோனே தெரியல. ஐயோ அண்ணி, அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது அண்ணி. நாங்க போய் விசாரிச்சுட்டு கால் பண்றோம். இல்ல, நானும் வரேன். அண்ணி, அவங்க போய் விசாரிச்சுட்டு கால் பண்ணட்டும். அப்புறமா நம்ம போலாம். சரி அண்ணி, நாங்க போயிட்டு வரோம். வாடா. என்ன இன்ஸ்பெக்டர், இன்னும் ஆக்ஷன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் புள்ள எங்க சார்? என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கண்டுபிடிச்சு கொடுக்க நாங்க என்ன உங்க புள்ளைய பாக்கெட்ல சார் வச்சிருக்கோம்? முறைக்காதீங்க சார். எங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு கொலை நடந்தாலோ யாரும் தொலைஞ்சு போனாலோ விசாரணைய வீட்ல இருந்து தான் நாங்க ஆரம்பிப்போம். உங்க வீட்டு ஆளுங்கள்ல கூட யார் மூலமாவது அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கலாம்ல சார்? இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? இது அவன் குடும்பம். அவன் குடும்பத்துல அவனுக்கு என்ன ஆபத்து இருக்கும்? சார், நிறைய கேஸ்ல நடக்கிற விஷயம் சார் இது. அதனால சொன்னேன்.
வெற்றியோட வைஃப் யாரு? இவங்க தான். ஆம், நான் தான். நான் கேட்கிற கேள்விக்கு மறைக்காம என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்க. ம். கடைசியா வெற்றி எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாரு? எதுக்காக போனாரு? இருங்க, மேடம், நானும் உங்க பார்த்து. கூட வரேன். மேடம் என் கூட நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வெற்றி தியா இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. மேடம் உங்க மேல சத்தியம், தியா இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன நம்புங்க, தியாக்கு ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு யார் மேலே அது டவுட் இருக்கா? இல்ல, தெரியல சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஹலோ சொல்லுங்க மேடம். டேய், போலீஸ் வீட்டுக்கு வந்து வெற்றியை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. நீங்களா எங்க இருக்கீங்க? மேடம் பாதுகாப்பான இடத்துல தான் மேடம் இருக்கோம். வெற்றியோட போன் எங்க? மேடம் போன் எங்க இடத்த மேடம் இருக்கு. டேய், முதல்ல அதை தூக்கி போடுங்க. மாட்டினீங்கன்னு அவ்வளவுதான். சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறேன். இங்க பார், போனை தூக்கி போட்டு இடத்த மாத்திருங்க. சரிங்க மேடம், பண்ணிடுறேன் மேடம். நீங்க யாரு? ஆ? வெற்றியோட அண்ணி. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யார் மேலேயாவது டவுட் இருக்கா? தெரியல சார். அரசியல்ல நிறைய வம்பு பண்ணியிருக்காரு. துளசியுமே இந்த வீட்டுக்கு வரும்போது பகைய சம்பாரிச்சுக்கிட்டு தான் வந்தா. நான் ஸ்ரீகாந்த் ஃபேமிலிய சொன்னேன். இப்படி எல்லாம் இது இருக்கும்போது யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியல சார். அப்பா, இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. இந்தாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், வெற்றியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருக்காம? நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் அவரை பத்தின ஒரு தகவலும் கிடைக்கல. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஏன் பிள்ளைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு என்னையா பாதுகாப்பு கொடுப்பீங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சிக்காரன் என்ன காரி துப்புறான். சார், உங்க பையன் என்ன குழந்தையா? தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இப்படி மாத்தி மாத்தி ப்ளேம் பண்றதுனால ஒன்னும் ஆக போறதில்ல சார். சரி, இப்ப எதுக்கு போன் பண்ண?